ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு ரெசிபி. ஸோ எப்படி நம்ம தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 6 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு 20 முந்திரி பருப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். அதில் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கல்பாசி இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவில் தான் போடணும். அது நல்லா பொரிஞ்ச பிறகு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி, அதாவது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னே கொஞ்சோண்டு ஒரு 2 தலை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதில் கொட்டணும். ஒரு கப் அளவுக்கு இருக்கும். ஸோ கொட்டிக்கலாம். இது கொட்டின பிறகு நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி ரெசிபி வீடியோ அண்ட் மேக்கப் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கின பிறகு இதில் நம்ம சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ சிக்கன் போட்டு அதில் தண்ணி பிரிகிற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு நல்லா சுருள வதக்கணும். உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போது உப்பு எதுவுமே சேர்க்காமல் நல்லா சுருள வதக்கிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் விழுத நம்ம இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். ஸோ வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஆச்சி சக்தி மசாலா எதுனாலுமே நல்லாயிருக்கும். அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த மாதிரி எல்லாத்துமே 1 டீஸ்பூன் 65 பொடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஒன்றா கலந்து இதில் நான் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு வதக்கி விட்றேன். வதக்கி விட்ட பிறகு இந்த மாதிரி சொல்ல வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட பிறகு உங்களுக்கு அதிலேயே நல்லா கறி வெந்திருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு டைப்பில் வேணுமா இல்லை கிரேவி டைப்பில் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கறி வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்றின பிறகு நான் அரிசி கலந்த தண்ணி நான் ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். குழம்பு சட்டியை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். திரும்ப ஒருக்கா நான் கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு இப்போது உங்களுக்கு உப்பு இல்லை எண்ணெய் பத்தலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. அப்பயே சேர்த்து லைட்டாக கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்ட பிறகு ஒரு 2 செகண்ட் கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிடுவேன். கொத்தமல்லி போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அதுக்கப்புறம் டேஸ்டியான தேங்காய் இல்லாத சிக்கன் ரெசிபி ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.